ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு புது விருந்தினர் வந்திருக்காங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? அதாங்க நம்ம அண்ணாச்சி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணாச்சி செடி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அண்ணாச்சியை வளர்க்கும் போது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அண்ணாச்சி என்னாச்சி, அதிகமாக தண்ணீர் ஊற்றுனா அண்ணாச்சி வீணாச்சி. ஆனால் சரியான முறையில் பக்குவமாக கவனிச்சா அண்ணாச்சி அமோக விளைச்சலாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டத்தில் அண்ணாச்சியை எப்படி வளர்க்குறது, எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும், எவ்வளவு வெயிலில் இருக்கணும், நிழலில் வளருமா, என்ன உரம் போடணும், பூச்சி தாக்குதல் வருமா, எத்தனை நாளில் பழம் அறுவடைக்கு வரும், அண்ணாச்சி பழம் எத்தனை நாளில் அறுவடைக்கு வரும், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதோட நம்ம தோட்டத்தில் 2 லிட்டர் வாட்டர் கேனில் நம்ம வளர்த்து வந்த மிளகாய் செடிக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த கதை கொஞ்சம் சோகமும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது. அதையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் அண்ணாச்சி பழம் வாங்கி சாப்பிட்டு இருப்போம். ஆனால் அந்த பழத்தோட மேலே இருக்கிற தலைப்பகுதி அதுதான் ஒரு புதிய செடி உருவாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்துறது. பல பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? பழம் சாப்பிட்டதும் மேலே இருக்கிற தலையை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் அது என்ன சொல்லும் தெரியுமா? இல்லை, என்ன குப்பையில் தூக்கிப்படாத, என்ன நட்டனா நான் உனக்கு பழம் தருவேன்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் 5 தலைப்பகுதியை எடுத்து அண்ணாச்சி பழத்தை 4 மாதத்துக்கு முன்னாடி நட்ட வச்சோம். ஒரே டப்பில் வச்சுருந்தோம். வேர் பிடிச்சு வந்ததுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணணுன்ட்டு. ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடி வச்சது வேர் பிடிச்சதுனால இப்போது நம்ம ரீபாட்டிங் பண்ண போகிறோம். இதே நம்ம அண்ணாச்சிக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் ஒரு 40% எடுத்துக்கிடுங்க. வெர்மி கம்போஸ்ட் ஒரு 20% எடுத்துக்கிடுங்க. மணல் ஒரு 10%, கொக்கோபீட் ஒரு 10%, மக்கிய தொழு உரம் இல்லைனா ஆட்டு தொழு உரம் இல்லைனா மாட்டு தொழு உரம் 20% எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம கலக்க போகிற மண்கலவை. இது வேருக்கு நல்ல காற்றோட்டம் தரும், தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கொள்ளும், சத்து மெதுவாக கிடைக்க உதவும். அண்ணாச்சி மாதிரி அதிக தண்ணீர் பிடிக்காத செடிகளுக்கு இந்த மாதிரி வடிகால் வசதி உள்ள கலவை ரொம்ப நல்லது. நம்ம அண்ணாச்சிக்கு வெயில் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. இது சாதாரணமாக நிழலில் வளரக்கூடிய செடி கிடையாது. தினமும் 6லேருந்து 8 மணி வரை நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வச்சாதான் இந்த செடி நல்லா வளரும் பார்த்துக்கிடுங்க. நம்ம மாடியில் வெயில் அதிகமாக இருக்கிற இடம் பார்த்து வைக்கணும். அண்ணாச்சிக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ரொம்ப கடுமையான கோடை வெயில் இருக்கும் இடத்தில் இலைகள் காய்ந்த மாதிரி தெரிஞ்சால் மதிய நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றலாம். நிழலில் வச்சா உயிரோடு இருக்கும், ஆனால் வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கும். பழம் வர்றதுக்கு அறுவடைக்கு காலம் அதிகமாகும். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர். சில பேர் செடிக்கு தண்ணீர் ஊற்றுறத ஒரு வேலையாகவே இல்லாமல் ஒரு பாசமாகவே செய்வாவ. காலையில் ஊற்றுவாவ, மத்தியானம் ஊற்றுவாவ, சாயந்தரம் ஊற்றுவாவ. அண்ணாச்சி செடி என்ன நினைக்கும் தெரியுமா? என்ன வளர்க்குறீங்களா இல்லை நீச்சல் குளம் கட்டுறீங்களா எனக்கு அப்படின்னு. அண்ணாச்சிக்கு தண்ணீரே தேவையில்லைங்க. மண் நல்லா காஞ்ச பிறகு தண்ணீர் ஊற்றுனா போதும். தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி தேங்கி நின்றுச்சுன்னா வேர் அழுகிரும். அதனால் அதிகம் தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா அண்ணாச்சி வீணாச்சி, என் மனசு ரொம்ப கஷ்டமாச்சின்னு தான் போகும் நம்மளுக்கு. சரியா? அண்ணாச்சிக்கு அதிகமான பூச்சி தொல்லை இருக்காது. ஆனால் சில சமயம் மாவு பூச்சி வரலாம். அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாம். இயற்கையான முறையில் பராமரித்தாலே போதும். இப்போது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி, எப்போ நம்ம அண்ணாச்சி பழம் அறுவடைக்கு வரும்னு. அண்ணாச்சி பழம் கொஞ்சம் பொறுமையாக வளர்கிற செடி. பொதுவாக 18 முதல் 24 மாதங்கள் ஆகும் இந்த அறுவடைக்கு வர்றதுக்கு. முதல்ல பூ வரும், அதுக்கப்புறம் அந்த பூ மெதுவாக பழமாக மாறும். அந்த நேரத்தில் வரும் சந்தோஷம் நம்ம கையால் வளர்த்த குழந்தை பெரிதாகி நிற்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எல்லா அண்ணாச்சியையும் நடவு செஞ்சாச்சு. 4 பாட்டில் தனித்தனியாக நான் வாட்டர் கேனில் 25 லிட்டர் வாட்டர் கேனில் நடவு செஞ்சு தனியாக நம்ம அவையில் க்யூவாக நீட்டாக பார்க்கும்போதே ஒரு யூனிஃபார்மாக தெரிகிற மாதிரி அவையில் உட்கார வச்சு தண்ணி தெளித்து விட்டாச்சு. இனி ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி வளருது பூ விடுற ஸ்டேஜ் முதற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி அண்ணாச்சி பழத்தை வளர்த்து நீங்களும் அறுவடை செய்வீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 லிட்டர் வாட்டர் கேனில் மிளகாய் நாற்று நட்டு வளர்த்து வந்தோம். அதை கிணற்றின் மேலே கயிறு கட்டி தொங்க விட்டுருந்தோம். சின்ன இடத்துல கூட எப்படி செடி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. அந்த செடி நல்லா வளர்ந்தது, பூ கூட விட ஆரம்பிச்சிது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டு மழை பெஞ்சுது. இன்றைக்கி காலையில் எழுந்து போய் பார்த்தா எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன ஆச்சு என் மிளகாய் செடிக்கு? எல்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. சில செடிகள் உடஞ்சும் கிடக்கு. என்ன காரணம்னு பார்த்தேன். அப்போ தான் உண்மை தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு பூனை
பெருச்சாளியை பிடிக்க ஓடி இருக்கு, பெருச்சாளி தப்பிக்க ஓடி இருக்கு, பூனை பின்னாடி ஓடி இருக்கு. அந்த ஓட்டத்தில் நம்ம மிளகாய் செடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கவுந்தடிச்சு விழுந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பூனையும் நல்ல வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா பெருச்சாளியை ஓட்டை போட்டு இருந்தது, அதை பிடிக்க காவல் காத்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம செடிக்கு சேதம் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒவ்வொரு செடியும் எடுத்து நேராக நிமித்தி வச்சேன். மண் எல்லாம் சரி பண்ணேன், தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அடடா என்ன ஒரு சந்தோஷம்! நம்ம 2 லிட்டர் வாட்டர் கேனில் வளர்த்த மிளகாய் செடி அதில் இன்னும் பூ இருக்குது. அதாவது சரியான பராமரிப்பு இருந்தால் சின்ன இடத்துல கூட நல்ல விளைச்சலை எடுக்க முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இடம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டர் கேன் இருந்தாலும் ஒரு சிறிய தொட்டியாக இருந்தாலும் நம்ம கையால் ஒரு செடியை வளர்க்கலாம். அன்னாச்சி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, மிளகாய் செடி இருந்தாலும் சரி, மிளகாய் செடியாக இருந்தாலும் சரி, அன்போடு கவனிச்சா நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் தோட்டத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பெருச்சாளி ஓட்டம் ஓட பெருச்சாளியை விரட்டிட்டு பின்னங்காலு பெதடியில் அடிக்கிற மாதிரி ஓடுன பூனை ஓட்டம் ஓடி பிடிச்சதில் எப்படியோ ஒரு வழியாக மிளகாய் செடியெல்லாம் தப்பிச்சிடுடே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மேற்கொண்டு நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.